மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தமட்டில பட்ஜெட்டையொட்டி அதன் அடிப்படையில ஃபண்டமெண்டலா தான் மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ட் ஆக போகுது. ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு பொறுத்தமட்டில இந்த மாரி ஃபண்டமெண்டல் இருக்கும்போது, டெக்னிக்கல் வந்து 2ஆம் பட்சம் தான். ஸோ மார்க்கெட்ல ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். 21,000 கீழ போனா தான் வீக் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓகே. பட் இன்னைக்கான இன்ட்ராடே ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிஃப்டியில பெருசா வந்து பிரீமியம் வச்சு ஆப்ஷன் பிரீமியம் வச்சு பார்க்கும்போது, ஒரு அதிகபட்சம் ஒரு ஏத்த இறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டியில ஒரு 300 மேலேயோ, ரூ. 300 கீழயோ அதிகபட்சமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மிக அதிகபட்சமா. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பெருசா வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம ஃப்ளாட்டா வந்து முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. போயிட்டு திரும்பவும் வந்து போன ரேட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி பட்ஜெட் ஒட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பக்கம் மார்க்கெட் போகுது அப்படின்றது ஒரு ஐடியா இல்லாதனால, காலு, புட்டு 2த்தையும் சேர்த்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்குமான்னா, அது கொஸ்டின் மார்க் தான். ஆல்ரெடி இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வொலாட்டிலிட்டி 16 அப்படிங்கிறத தாண்டிடுச்சு. ஸோ நாளுக்கு நாள் வந்து விக்ஸ் அதிகமா பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. பிரீமியம்னா நீங்க குடுக்கக்கூடிய அந்த பணம் தான் பிரீமியம். ஸோ அது ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ இதனால வந்து ஆப்ஷன்ல கொஞ்சம் இன்னைக்கு வந்து பெட்டர் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்லாம் சேஃப் பிளேயர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போதெல்லாம் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட்டை ஒட்டி நிறைய விஷயங்கள் சலுகைகள் என்னென்னலாம் இருக்க போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து தொடர்ந்து நேற்றுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது அப்படின்னால அதை பற்றி எதுவும் பேச முடியாது. பெரும்பாலும் நம்ம வந்து அந்த நியூஸ் எல்லாம் வந்த பிறகு தான் அதோடைய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பெட்டர் சேஃப் பிளேயர்ஸ் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டை. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறவங்க மார்க்கெட்டில் வந்து ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் வெயிட் பண்ணணும். நல்ல ஒரு டிப்பு எப்போயாவது கிடைக்கும் போது தான் வாங்க முடியும். அதே நேரத்தில் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போனாலும் உள்ளே வரலாம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஹைலி வாலடைலாக இருக்கும். ஆனால் என்னுடைய ஓன் ஒப்பீனியன் என்னென்னா போன ரேட்டு திரும்ப வரும். ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு இன்றைக்கி ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.